இன்னைக்கு கிளவிக்கிட்டையும் ஒரு டைம் கூட அடி வாங்காம டோர் எஸ்கேப் பண்ண போறேன் guys. அதுக்கு ஃபர்ஸ்ட் சத்தம் போட்டு கிளவனையும் கீழே கொண்டு வந்துடலாம். கிளவி போயிட்டா, கிளவனும் முன்னாடியே போயிட்டான். அப்புறம் மேலே வந்தோம்னா ஹேண்டில் எடுத்து இங்கே கீழே போட்டுக்குவோம். அப்புறம் போய் அதை யூஸ் பண்ணுவோம். அப்புறம் என்ன வந்து ஸ்டன் கன் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கிளவி முடிச்சுட்டலான்னு ஸ்டன் கன் எடுத்தாச்சு. ஸ்டன் கன் எடுத்துட்டு அப்படி கீழே வந்தோம்னா கிளவியை முடிச்சுட்டாச்சு. கிளவி முடிச்சுட்டோடனே கிளவு வருவான். கிளவனையும் முடிச்சுட்டாச்சு. அப்புறம் அந்த செக்யூரிட்டிக்கு எடுத்து அங்கே மேலே போட்டுடலாம் guys. அப்புறம் இந்தாண்ட வந்தோம்னா ஹேண்டில் கீழே போட்டிருந்தோம். அதை எடுத்துகிட்டு போய் இங்கே போட்டு சுற்றி விட்டுலாம். இது சுத்திட்ட உடனே மேலே போய் இருந்தாலும் கட்டிங் பிளேட் இருந்துச்சு. கட்டிங் பிளேட் எடுத்து அந்த மேலே அந்த ஃபோட்டோ தள்ளிட்டோம்னா அதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். அது கட் பண்ணிட்டோம்னா கீழே போகிற லைன் கரண்ட் வர அது கட் ஆயிரும். அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா அந்த டிராவில் சேஃப் கீ இருந்துச்சு. அந்த கிளவனிங் இடத்துல அந்த சேஃப் கீ வந்து யூஸ் பண்ணி உள்ள பார்த்தா வந்து ஸ்பார்க் பிளக் அது தேவைப்படாது நம்மளுக்கு. அப்புறம் என்ன வந்தீங்கன்னா வெஞ்ச் இருந்துச்சு. அப்புறம் வெஞ்சு அதை லூஸ் பண்ணி விட்டு மேலே போயிடலாம். மேலே போனால் அந்த வித்தியாசமான ஜந்து அது வந்து உட்காந்துக்கிட்டே என்ன பண்ணிட்டு இருந்துச்சு. சரி, அது கக்கூஸ் மண்டை நாம வச்ச பேர். அது பாம்பு போட்டே முடிச்சுட்டாச்சு. அதை முடிச்சுட்டதும் கிளைய வந்துட்டா காய்ஸ். கிளையோட கண்ணை மட்டும் ஒரே நிமிஷம் பாருங்களேன். கிளைய வந்துட்டான். அவன் கண்ணை மட்டும் ஒரே நிமிஷம் பாருங்களேன். நான் நினைச்சேன் கெஸ் பண்ண அவன் கண்ணு ரெட்டாக தான் இருக்கும்னு. அதே மாதிரி ரெட்டாக தான் இருக்குது. புல்லட் எடுத்துக்கலாம். அப்புறம் இந்தாண்ட போட்டு கிரௌபர் எடுத்துகிட்டு வந்துடுவோம். கிரௌபர் தான் உள்ளே இருக்குன்னு எனக்கு தெரியும் முன்னாடியே. ஏன்னா வெளியிருந்தே பார்த்துட்டேன். சரி, வெளியிருந்தில்ல எல்லா இடத்துக்கும் தேடி பார்த்துட்டேன். இங்கே தான் கிரௌபர் இருக்கும்னு முன்னாடியே எனக்கு தெரியும். அப்புறம் கிரௌபர் போட்டது வந்தான். கிழவனோட கண்ணை பாருங்களேன் காய்ஸ், ரெட் கலரில் இருக்குது. சரி, இவனையும் முடிச்சுட்டு கிரௌபர் எடுத்துகிட்டு மேலே வந்தாச்சு. மேலே வந்தது அந்த கதவுல அந்த கட்டமாக இருக்குது. அது ரெண்டையும் லூஸ் பண்ணிட்டாச்சு. அப்புறம் இந்தாண்ட கீழே வந்தோம்னா வெப்பன் கீ நமக்கு தேவைப்படாது. அதேமாதிரி மேலே வந்தோம்னா பேலாக்கி இருந்துச்சு. பேலாக்கி எடுத்துகிட்டு போய் அந்த போட்டு லூஸ் பண்ணிவிட்ருவோம். லூஸ் பண்ணதும் அப்புறம் இந்தாண்ட வந்தோம்னா டோர் ஹேண்டில் இருந்துச்சு. டோர் ஹேண்டில் எடுத்துகிட்டு போய் டோரில் போட்டு கிளம்ப தான் காய்ஸ். இந்த எஸ்கேப் வந்து கரெக்டாக 3 நிமிஷத்தில் வந்து நான் முடிச்சிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். ஏதோ டாஸ்க் கொடுக்குறதா இருந்தால் கமெண்டில் கொடுங்க. நான் என்னால் முடியலனாலும் நான் ட்ரை பண்ணுறேன். கிளம்பி அப்படி பார்த்துட்ருக்காங்க. சரி, பார்க்கட்டும்.